கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 130 அதனுடைய 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை காண முடிகிறது. இதில் அவனுடைய வாழ்வின் பகுதிகளை அவன் முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பித்து பயங்கரமான நெருக்கடியான பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய கரங்களிலே தன்னை முழுவதுமாக சமர்ப்பித்து ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் இடைபெற்று தனக்காக நீதி செய்ய, தனக்காக வழக்காட, தனக்காக யுத்தம் பண்ண, யாவையும் தனக்காக செய்து முடிப்பதற்காக தேவனுக்காக காத்திருக்கிற அனுபவத்தை அவன் தன் வாழ்விலே உறுதிப்பட கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எப்படி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால், ராக்கால பயங்களுக்கும் திகில்களுக்கும் ஒரு மனிதன் அகப்பட்டு எப்பொழுது இந்த ராக்கால திகில்கள் மாறி ஒரு விடியல் வரும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனைப் போல, ஒரு காவலாளியைப் போல கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாக, நன்மை உண்டாக நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று அவன் அந்த இடத்திலே அறிக்கை செய்வதை நாம் காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே வேதம் சொல்லுகிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்றும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்காமல் மனிதனுக்காகவும் உலக காரியங்களுக்காகவும் உலக நன்மைகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் காத்திருக்கிறவர்கள் பல நேரங்களிலே வெட்கப்பட்டு போகும்படியான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. இன்றைக்கு நம்முடைய காத்திருக்குதல் யாரை நோக்கி இருக்கிறது? தேவைகள் மிகுந்திருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பல பாடுகள் இருக்கலாம். இந்த சங்கீதக்காரனைப் போல அவன் பள்ளத்தாக்கின் ஆழங்களின் அனுபவம் இருக்கலாம். யாரும் கை கொடுத்து தூக்க முடியாத பயங்கரங்கள் நிறைந்த இடமாக இருக்கலாம். மனித சஞ்சாரமற்ற, மனித உதவியற்ற இடமாக இருக்கலாம். எந்த வாழ்வின் பகுதிகளிலேயும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இவைகளிலிருந்து விடுபட, இவைகளிலிருந்து நம்மை ஒரு வெளிச்சத்தை நோக்கி, வாழ்வின் உயர்வை நோக்கி, நன்மையை நோக்கி வெளிப்பட அது அடைவதற்காக நாம் யாரை நோக்கி காத்திருக்கிறோம்? மனிதனை நோக்கியா, உலகத்தை நோக்கியா? இன்னும் ஒன்றும் செய்ய முடியாத, ஒன்றையும் மாற்ற முடியாத உறவுகளை நோக்கி நாம் காத்திருக்கிறோமா? இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த சங்கீதக்காரனைப் போல நம்முடைய வாழ்வும் காத்திருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலே திரளான மீட்பு உண்டு என்று அவன் நம்பி காத்திருக்கிறபடினாலே அவனை கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி அவனுடைய வாழ்வை வளமாக்குவது போல இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருக்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவார். எல்லா காலங்களிலும் கர்த்தருக்கே காத்திருப்போம். அவரே நம்மை விடுவித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய அளவில்லாத கிருபையை நினைத்து உம்மை துதிக்கிறோம். அப்பா தேவனே, நாங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்வின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் இருந்து கொண்டு கர்த்தர் எங்களை தூக்கி விடுவதற்காய், கர்த்தர் எங்களை விடுவிப்பதற்காய், கர்த்தர் எங்களை தப்புவிப்பதற்காய், கர்த்தர் எங்களை உயர்த்துவதற்காய் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை நோக்கி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜாமக்காரன், ஒரு காவற்காரன் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அனுபவம் போல நாங்களும் கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதிருக்க கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து மகிமைப்படுத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.
மகிமைப்படுத்தும். உம்மிடத்தில் மீட்பும் திரளான மீட்புண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த மீட்பை பெற்று மேன்மை பெற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். அப்படியே செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.